டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சீன் வரும். ஒரு சிஎம் இன்டர்வியூ சீன் வரும். ஸோ இந்த சீனை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணி வந்து பண்ண போறோம். ஸோ பயங்கரமா கஷ்டப்பட்டு டயலாக்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணி இந்த சீன் வந்து நான் பண்ணியிருக்கேன். 2 விதமா வந்து நான் பண்றேன். சிஎம்மும் நான் தான், அந்த புகழேந்திங்கிற கேரக்டரும் நான் தான். ஸோ 2 விதமா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ண ஒரு வீடியோ. வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்தவருக்கு நம் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலக அரங்கிற்கு அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலும் வரும்போத வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஒவ்வொரு முறையும் வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது என்னமோ ஏமாற்றமும் அதிருப்தி தான். இது நம்மாச்சுன்னு இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவிங்கிறான், கிராமத்துக்கு கிராம டிஷ் ஆண்டனாங்கிறான், தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத்து, இன்டர்நெட், செல்போனுங்கிறான். மக்கள் எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க. நகைக்கடையிலும் ஜவுளி கடையிலும் மக்கள் வந்து கியூல நிக்கிறாங்க. கிஷ்கிந்தா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இவ்வளவு ஏன் கையில வாட்ச் கட்டுறாங்க, கால்ல செருப்பு போடுறாங்க. கடந்த 15 வருஷமா மக்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு. இந்த 15 வருஷத்துல யாராவது ஒருத்தர் பஞ்சம் பட்டினி செத்தான்னு செய்தி வந்திருக்கா? சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நகைக்கடை கியூல போய் எந்த விவசாயம் போய் நிக்கல. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு எந்த கூலிக்காரனும் வாழல. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறனோ லஞ்சம் வாங்குறவங்க தான் இந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பணக்காரங்க மேலும் பணக்காரங்கள் ஆயிட்டே இருக்காங்க. ஏழைங்க மேலும் ஏழை ஆயிட்டே இருக்காங்க. பஸ்லயும் ரயிலையும் மக்கள் கசங்குறாங்க. அரிசிக்கும் மண்ணெண்ணைக்கும் மணிக்கணக்கா கியூல நிக்கிறாங்க. பிள்ளைங்களை விரும்பின சத்துணவு சாப்பாடுக்காக மட்டுமே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஐயா, ரோட்ல இன்னும் நம்ம குழந்தைங்க பிச்சை எடுத்து தான் இருக்காங்க. குத்தம் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. தம்பி, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க எண்ணிக்கை 62.5% அதிகமா இருக்கு. ஆனா கேரளால 100% இருக்கையா. தொழில் ரீதியா 7வது இடத்துல இருந்தது இப்ப 5வது இடம் வந்திருக்கு. வெண்கல பதக்கம் வாங்குறவனை விட தங்க பதக்கம் வாங்குறவனுக்கு தானே மதிப்பு ஜாஸ்திங்கயா. அட, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களோட எண்ணிக்கை 39% இருந்து 32% இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல ஒரு நாளோட சராசரி வருமானம் வெறும் 3 ரூபா தானேயா. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம். இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட், இது வேர்ல்ட் எக்கனாமிக் ரிப்போர்ட், இது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல், இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். உலக வங்கி உங்களுக்கு கொடுத்த கடன் வந்து மக்களுக்கு சரியா போய் சேரல, உங்க அமைச்சர் எல்லாரையும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அடுத்த தவணையும் சேர்த்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது உனக்கு தெரியாது தம்பி. உலக வங்கி நம்ம மாநிலத்தையே அவங்க கிட்ட அடமான வைக்கிற மாதிரி 1008 கண்டிஷன் போட்டாங்க. அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? அது உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, நான் மக்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. நம்ம உலக வங்கியில இருந்து வர வேண்டிய கடனை ஏன் அவங்க நம்மளுக்கு கொடுக்கல? தம்பி, அது 1000 பக்கம் ரிப்போர்ட். அனக்சர் ஏபிசிடின்னு சுமார் 18 இருக்குது. 15 ரூபா கொடுத்து செக்ரட்டரியில கட்டிட்டு சாகாசமா படிச்சு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சொல்லு. அடுத்த கேள்வி. ஐயா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்லப்பா, சாதாரண ஏழை விவசாய குடும்பம். உங்க சம்பளம் எவ்வளவுங்கய்யா? என்ன, பிடிப்பு போக ஒரு 18,000 வரும். அதாவது வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களோட மொத்த சம்பாத்தியமே 25 லட்சத்துக்கு மேல தாண்டல. ஆனா இன்னைக்கு உங்க பேர்ல 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்கய்யா? இது அம்பாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றம் மட்டும் நிரூபிக்க தயார். வழக்கா? 10-15 வருஷமா விசாரணை நடக்கும். நிலுவையில இருக்கக்கூடிய கேஸுங்களோட எண்ணிக்கை மட்டும் சுமார் 14 லட்சம். குற்றவாளிங்க மேற்கொண்டு தப்பு பண்றதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான். இது நான் சொல்லல, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் இது ஞாபகம் இருக்குங்கய்யா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்கள் தேர்தல் வாக்குறுதி புத்தகம் தான். ஞாபகம் இல்ல? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதினதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைக்க, சட்டம் ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய வழியில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி, கல்விக்கு பதிலாக கலவின்னு அச்சடிச்சிருக்கோம். லானால புள்ளி போடல, மனப்பாடமா ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் வந்ததுன்னு சொல்றீங்களா? வரலங்கிறியா? சட்ட ஒழுங்கினை அமைதி காப்புன்னு சொல்றீங்க. ஆனா அந்த சட்டம் ஒழுங்கா செயல்படாம இருக்க காரணமே நீங்க தான். ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்போம்னு சொல்றீங்க. ஆனா ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறதே நீங்க தான். தம்பி, நீ என்ன கோவப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல மட்டும் நீ கேள்வி கேட்கிற. என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்.
இதை கொஞ்சம் பாருங்க. ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ் நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்றான். கேட்ட ஆளுங்கச்சிங்கிறான். டிராபிக் போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னொரு டிரைவர் டயர் கடியில படுத்துட்டு ஜாதி பேரை சொல்லி பயமுறுத்துறான். போலீஸ் கமிஷனரால கூட எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. சரின்னு உங்களுக்கு கால் பண்ணி உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் நம்மளுக்கு போயிருமோன்னு பயந்துட்டு எதுவுமே பண்ணாம சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடே பத்தி இருந்தது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்ல. 300 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு, அதை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்ல. உங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா உங்க பதவியை விட்டுறக்கூடாது, அப்படிதானே? பேட்டியை பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணும் ஒரே காரணத்துக்காக இப்படி ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஒரு டிரைவர் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்சு ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சீங்கன்னு சிக்கல் தான். அது ஆஃப் பண்ணு. ஓகே, பேட்டி முடிச்சுக்கலாம்ல? ஓகே ஐயா, பேட்டி இன்னும் முடியல. லைவ் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு, மக்கள் வேற பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்ல. ஸோ ப்ளீஸ் உட்காருங்க. நல்லா டப் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி குரல் வளம் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை கூட்டி வச்சு நீங்க டப் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அந்த கலவரத்தை படம் பிடிச்சதே நான் தான். எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கினேன்? ஓ, நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போத எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? என்னையா கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு நீங்க கோட்டை மாட்டிட்டு என்ன வேணா கேள்வி கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அதுக்காக தான் 6 கோடி மக்களும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமாயா? எனக்காவது சிஎம் ஆபீஸ் படியவாது மிதிச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. எத்தனை நிறைகள், எத்தனை குறைகள், எத்தனை கண்ணீர், எத்தனை நன்றி, எத்தனை நெருக்கடி, எத்தனை மாலைகள், எத்தனை மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன். உட்கார்ந்து இருக்கவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. எதையும் எடுத்தோமா கௌத்தமாலாம் முடிவு எடுக்க முடியாது. ஒரு கலவரம் நடக்குன்னா தொலைநோக்கோட நாளைக்கு யாருக்கு எந்த பாதிப்பும் வராதபடிதான் முடிவெடுக்க முடியும். அதான் நானும் செஞ்சேன். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனைய உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. தீக்குள்ள விரல விட்டா சுடுங்கிறேன். உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப புரியும். ஒரு நாள் நீ சிஎம் இருந்து பார், அப்ப புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? வாதத்துக்கு வேணா இது நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியம் இல்ல. நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம். ஒரு நாள் இருந்து பாரியா, அப்ப தெரியும். நானா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் என் நாற்காலியில உட்காந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு நல்லா புரியும். அதுல என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி உனக்கு பளிச்சுன்னு புரியும். அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டம்னு நீனே மக்கள்கிட்ட எடுத்து சொல். இல்ல, அது என் மேல இல்ல. சொன்னேனே, இப்படி பின்வாங்குற? இதான் ஒரு நாட்டோட தலைவன் கிட்ட விளையாடக்கூடாது. அகலாது அணுகாது தீக்காய்வர் போல இகழ்வேந்தர் சேர்ந்துழுகுவான். உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு நேரடியா சவால் விட்டா இப்படி பின்வாங்குற பாத்தியா? லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க. இல்ல இந்த பேட்டி இதோட முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் உங்க பதவியில நான் இருந்து பார்க்கிறேன். நல்லது, வாழ்த்துக்கள்.